பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான் ஏர்போர்ட் உலகின் பிஸியான ஏர்போர்ட்டாக மாறியிருந்தது. அதாவது ஜூலை 3ஆம் தேதி மறைந்த தலைவர் அயதுல்லா அலி கமைனி அவர்களுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக உலகம் முழுவதும் இருந்து தலைவர்கள் வந்திருந்தார்கள். அமெரிக்கா இதை எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளே வந்து இறங்கிட்டாங்க. அது என்னவென்று பார்ப்போம். அதே சமயம் ஈரான் அணி மெக்சிகோவினுடைய டிஜுவா நகரத்தில் தங்கியிருந்த இந்த ஈரான் அணியையும் பிரியா விடை கொடுத்து மெக்சிகோ மக்கள் கண்ணீர் மல்க வழியனுப்பி இருந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அவங்களை ரொம்ப தூரம் ஓடி வந்தாங்க. அவங்க வரும்போது அது என்னவென்று பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளிகள் வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நேற்று டெஹ்ரான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஈரானுடைய தலைநகர் முழுவதுமான பிஸியாக இருந்தது. வருகின்ற தலைவர்களை எல்லாம் வரவேற்பதற்காக அங்கே திரண்டு நின்ற இராணுவ அதிகாரிகள், ஈரானுடைய வெளியுறவுத்துறை எல்லோருமே முழு அரசு இராணுவ மரியாதையோடு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் அந்த டெலிகேஷன்ஸ்லையும் கூட்டிட்டு போனாங்க. கமைனி அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த இடம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் இராணுவ முறைப்படி இராணுவ மரியாதையோடு அழைத்து வந்து அங்கே அவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் மரியாதை செலுத்தியவுடன் அவர்கள் திரும்பி சென்றார்கள். அந்த வகையில் சீனா தன்னுடைய டெலிகேஷனை அனுப்பியிருந்தது, டாப் லெவல் டெலிகேஷன். ரஷ்யா வந்திருந்தார்கள். ஆப்கானிஸ்தான் தலைவர்கள் நேரடியாக வந்துட்டாங்க. அதே போல வடகொரியா மற்றும் ஈரானுடைய நட்பு நாடுகள், அசர்பைஜான், மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுடைய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்துவிட்டார்கள். துருக்கி தன்னுடைய டெலிகேஷனை அனுப்பியிருந்தது. இன்னும் பல்வேறு நாட்டு தலைவர்கள் வந்திருந்தார்கள். இதில் எல்லோருமே ஆச்சரியமாக பார்த்தது, சவுதியிலிருந்து டெலிகேஷன் வந்திருந்தது, கத்தார் டெலிகேஷன் வந்திருந்தது. எல்லோருமே அவங்கவுங்க நாட்டிலிருந்து அவங்க வர முடியாவிட்டால் அவங்க நாட்டினுடைய டாப் லெவல் அந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் அனுப்பியிருந்தாங்க. அதே சமயம் மஸ்கட்டினுடைய ராஜா அவர் நேரடியாக வந்துவிட்டார். சுல்தான் ஆஃப் ஓமான் அதனுடைய ராஜா அவர்கள், மன்னர் நேரடியாக வந்து கலந்து கொண்டார் காமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கில். வந்தவர்கள் அனைவரையும் ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியான் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி மற்றும் சபாநாயகர் அவங்க எல்லாமே வரிசையில் நின்று தொடர்ந்து நேற்று பிஸி. 1 நிமிஷம் கூட அவங்களால ஓய்வெடுக்க முடியல, உட்கார முடியல, நின்று கொண்டே இருந்தார்கள். மணிக்கணக்காக வந்த வண்ணம் இருந்தார்கள். அந்த இராணுவ அதிகாரிகள் அழைத்து வந்த வண்ணம் இருந்தார்கள். ஒரு பக்கம் வந்தவங்க எல்லாம் திருப்பி அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தார்கள். அலி கமைனி அவர்களை அடக்கம் செய்கின்ற இடத்தில் 2.5 லட்சம் IRGC துருப்புகள், சோல்ஜர்கள் வந்து சுற்றி வளைத்து கொண்டார்கள் அந்த இடத்தை. எல்லோருமே இந்தியாவிலிருந்து டெலிகேஷன், பீகாரினுடைய கவர்னர் போயிருந்தார், இந்தியா டெலிகேஷன் அனுப்பியிருந்தது. இன்னும் பல்வேறு நாட்டு தலைவர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய அமெரிக்காவே எதிர்பார்க்கல, நமக்கு பயந்துக்கிட்டு எல்லாரும் போக மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் நிறைய டெலிகேஷன், பல்வேறு நாட்டு தலைவர்கள் வந்திருந்தார்கள். இறுதி சடங்கு என்பது மிக கண்ணியத்தோடும் மரியாதையோடும் துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவங்க அந்த இறுதிச் சடங்கை மிகுந்த மரியாதையோடு வந்த பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை மிக சிறப்பாக அலி கமைனி அவர்களை வழியனுப்பி வைத்தார். அவர்களுடைய மொழியில் அல்லாவிடம் சென்று விட்டார், அல்லாவிற்கு வழி அனுப்பி வைத்தார்கள். இங்கே செல்லுகின்ற வழியில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று கண்ணீர் வடிய துயரார்ந்த பாடல்களை இசைத்தும் கண்ணீர் வழிந்தோடியபடியும் அவர்கள் கமைனி அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். பல்வேறு நாட்டு தலைவர்களுடைய மரியாதையை பெற்றுக்கொண்ட கமைனியினுடைய பூத உடல் இறுதி யாத்திரையை கடந்து அவங்க அடக்க ஸ்தலத்துக்கு போய் சென்று விட்டது. இது நேற்று முழுவதுமே ஈரான் ரொம்ப பிஸியாக இருந்தது. ஈரான் எல்லாம் ஒட்டுமொத்த ஈரானும்
இது ராஜ்ய ரீதியில் ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதே சமயம் இன்னொன்றும் நடந்தது. நேற்றைக்கு முதல் நாள் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியினுடைய இறுதிச் சுற்றிலிருந்து குவார்டர் ஃபைனலுக்கு கலந்து கொள்ள முடியாமல் வெளியேறிய ஈரான் அணியை மெக்சிகோ மக்கள் வழியனுப்பிய விதம் மலைக்க வைத்தது. பல நூறு பேர், ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வந்து அதே ஹோட்டலில் வந்து அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி அவர்கள் பாடினார்கள். அவர்களுடைய மொழியில் பாடினார்கள். பிரிகிறோமே என்று அவங்க சிலர் அழுதாங்க. ஈரான் வீரர்களை பிரிய மனம் இல்லாமல். ஈரான் வீரர்களுக்கு அந்த கட்டுப்பாடு, மிகப்பெரிய கட்டுப்பாடு இருந்தாலும் அதையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வீரர்களை போய் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னாங்க. அவங்களுக்கு போய் கொடிகளில், ஈரான் கொடிகளில் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாங்க. மக்கள் அவங்க போகிறாங்க, போய் செல்கின்ற வழியெல்லாம் மக்கள் பின்னாடியே திரத்தி ஓடி வந்தாங்க. அவங்க மொழியில் கோஷம் போட்டுக்கிட்டு ஓடி வந்தாங்க. ஈரான் வீரர்களை வெகு தூரம், நீண்ட தூரம் ஓடி வந்து அவர்கள் வழி அனுப்பினார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், உலகக்கோப்பையினுடைய தங்க கோப்பையை வெற்றி பெற்றிருந்தால் கூட இந்த அளவிற்கு அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்திருக்குமா, பாராட்டு கிடைத்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் தங்க கோப்பையை விட விலையுயர்ந்த ஒரு நாடே திரண்டு வந்து அவர்களை வழி அனுப்புகிறது, பிரியா விடை கொடுக்கிறது. ஈரானுடைய வீரர்களுக்கு மொழி தெரியாது. இவன் மொழி அவனுக்கு தெரியாது, அவன் மொழி இவனுக்கு தெரியாது. ஆங்கிலமும் அவங்களுக்கு, மெக்சிகனுக்கு அவ்வளவா தெரியாது. ஈரானியர்கள் ஆங்கிலம் எப்படி பேசுவாங்க, ஓரளவு பேசுவாங்க. இருந்தாலும் மொழி, இனம், மதம் இவற்றையெல்லாம் கடந்து இரண்டு நாட்டு சகோதரர்களும் ஒன்றிணைந்து அவங்க பிரிய மனமில்லாமல் பிரியா விடை கொடுத்து ஈரான் வீரர்களை அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள். இது எந்த நாட்டு வீரருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. என்னதான் இவர்கள் உலகக்கோப்பையை வென்று வந்திருந்தால் கூட இந்த பாசப்பிணைப்பு, இந்த வழியனுப்பு, இந்த பிரிய மனமில்லாமல் வழி அனுப்புகின்ற ஒரு இது இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏனென்றால் மெக்சிகோவும் அந்த இதில் ஆடுது. மெக்சிகோ மக்கள் மெக்சிகோ அணியை கூட அவங்க போய் பார்க்கல. மெக்சிகோ ஆடுற ஆட்டங்களை கூட அவர்கள் பார்க்கவில்லை. ஈரான் அணியைத்தான் தலையில் தூக்கி வச்சுட்டாருனாங்க. ஈரான் அணி எங்கே தங்கியிருக்குன்னு வந்து பார்த்து அவர்களோடு கைகுலுக்கி அவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்காக வந்தார். மெக்சிகோ அணியை விட ஈரான் அணி அவங்களுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அதுதான் அந்த நாடுகளை கடந்து உண்மைக்காக, சத்தியத்திற்காக இந்த உலகில் மிகப்பெரிய வீரியமிக்க அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து நிற்கின்ற தன்னந்தனியாக வறுமை இருந்தாலும் ஏழ்மை இருந்தாலும் விடாமுயற்சியோடு நிற்கிறீங்க, அதற்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லி, அதற்காக வறுமை, ஏழ்மை, எவ்வளவோ இடர்பாடுகள் இருந்தாலும் விடாமுயற்சியோடு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கின்ற அந்த போர்க்குணத்திற்காக அவங்க மெக்சிகோ மக்கள் அவர்களை பாராட்டுகிறார்கள். அந்த அணியே நம்ம நாட்டுக்கு வந்திருக்குங்கிறதுக்காக அவங்க கடைசியாக வழி அனுப்பியும் வைத்தார்கள். வெகு தூரம் ஓடி வந்தார்கள் மெக்சிகோ மக்கள். இது யாருக்கும், எந்த அணிக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெருமை. வாழ்நாளெல்லாம் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் ஈரான் அணியினர். அதே போல மெக்சிகோ மக்களுக்கும் நாம் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். எல்லைகளை கடந்து, இனத்தையும் மொழியையும் மதத்தையும் கடந்து, அவன் கிறிஸ்டியன், இவங்க முஸ்லிம், இவற்றையெல்லாம் கடந்து மனிதநேயத்தோடு வந்து இவர்களை வழி அனுப்பி வைத்து அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை நல்கி, தோற்று போனாலும் பரவாயில்லை, சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு உலகக்கோப்பை கிடைத்தது மாதிரி, தங்கக்கோப்பை கிடைத்தது போல அவங்களும் வந்து நேற்றே வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த அலி காமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்கு லட்சக்கணக்காக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், 10 லட்சம்னு தோராயம் சொல்றாங்க, அதை பார்த்தா கூடியிருக்கிறவங்களை பார்த்தா 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தான் வந்து அங்கே இறங்கியிருந்த அந்த இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக வந்திருந்தார்கள். ஈரான் முழுவதுமே கண்ணீர் வடித்தது. சிறிய குழந்தைகளிலிருந்து எல்லோரும். அந்த அளவிற்கு அலி காமேனி அந்த நாட்டு மக்களோடு அவர் தன்னுடைய வயதான இதிலையும் ஒரு பாட்டனாக, தாத்தாவாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தாத்தாவாக, பாட்டனாராக, சகோதரராக இருந்திருக்கிறார். அதுதான் அது. அந்த அவரை வழி அனுப்புறதுக்கு அந்த மக்கள் திரண்டு வந்து கமேனி அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி, இறுதி அஞ்சலி செலுத்தி அவங்கள அனுப்பிச்சு வச்சாங்க. அதே போல
நிறைய நாட்டு தலைவர்கள் வந்திருந்தார்கள். அவங்களையெல்லாம் ஒருத்தராக சொல்லிக்கிட்டே போனால் நேரம் பத்தாது. அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை இப்படிப்பட்ட பேரிடிகள்லாம் விழுகும்னு சொல்லி. ட்ரம்ப்பும் எதிர்பார்க்கல. அவங்க அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை குறிப்பாக இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தது. யார் யார் வர்றான் போகிறான், யார் யார் வர்றாங்க, எப்படி இதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபியூனரல் அவங்க பார்த்ததில்லை. அமெரிக்கா எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆகவே நல்லபடியாக நேற்று அலி காமேயினுடைய அந்த இறுதிச் சடங்கு எந்தவித அசம்பாவிதமும் இல்லை, ஒரு வன்முறையும் இல்லை, ஒரு குண்டுவெடிப்பு எதுவுமே இல்லை. முழு ஈரானும் அமைதி காத்தது. முழுமையாக இருந்து மௌனமாக துயரத்தோடு காமேனி அவர்களை வெளியனுப்பி வைத்தார்கள். நாமும் அவருக்கு நம்முடைய மரியாதையை செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.